பனங்கிழங்கு தோல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பனங்கிழங்க வேக வச்சுக்கலாம். பனங்கிழங்கு மூழ்கிறளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி நம்ம அடுப்பில் வச்சு விசில் வச்சுக்கலாம். குக்கரை மூடி அடுப்பில் வச்சாச்சு. விசில் வரட்டும். விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பனங்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. பனங்கிழங்கு ரெடி. பனங்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி உடைச்சா நல்லா உடையும். இப்போ இதை நம்ம எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. பனங்கிழங்கு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதத்தில் நிறைய கிடைக்கும்போது நிறைய வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. பனங்கிழங்க வேக வச்சு நம்ம ஆற விட்டுட்டு அரைச்சி பவுடராக யூஸ் பண்ணி கூட நம்ம எல்லா இதுலேயும் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். பாலில் கலந்து குடிக்கலாம். சப்பாத்தி மாவோட பிசைஞ்சு சாப்பிட்லாம். பனங்கிழங்கு இரத்த சோகைக்கு குணமாக, சர்க்கரை நோய் குணமாக, மலச்சிக்கல் சரியாக, கர்ப்பப்பை வலுப்பெற, உடல் எடை அதிகரிக்க பனங்கிழங்கு நல்லது.